பிரைஸ் லார்ட். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவியின் மூலமாய் ஆண்டவர் உங்க கூட பேசுவதற்கு, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கேட்பதற்கு, கர்த்தர் எங்களை பயன்படுத்துவதற்காக நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம முதலாவது ஒரு பாடலை பாட போகிறோம். பாடிவிட்டு நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்க போகிறோம், கதை கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெசேஜ் கேட்டு ஜெபித்து இந்த கூடுகையை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை நான் எழுத கர்த்தர் கிருபை தந்தார். அந்த பாடலை முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். பாடிட்டு அப்புறம் நம்ம ஒரு ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். அப்புறம் நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். தொடர்ந்து நம்ம தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இப்ப நானும் அக்காவும் சேர்ந்து பாடுவோம், நீங்க எங்க கூட சேர்ந்து பாடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம், சரியா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் கவலைகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் தோல்விகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் கவலைகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் தோல்விகள் எனக்கு இல்லையே. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கு சென்றாலும் எங்க ஜீசஸ் கூட வருவார், வெற்றி நிச்சயமே. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கு சென்றாலும் எங்க ஜீசஸ் கூட வருவார், வெற்றி நிச்சயமே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் கவலைகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் தோல்விகள் எனக்கு இல்லையே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீயின் சூளையிலே தூக்கி போட்ட சொன்னவர் பார்க்க பாதுகாத்தாரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீயின் சூளையிலே தூக்கி போட சொன்னவர் பார்க்க பாதுகாத்தாரே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் தோல்விகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் கலக்கங்கள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் கவலைகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் தோல்விகள் எனக்கு இல்லையே. எகிப்துக்கு யோசேப்பை விற்று போட்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்தாரே, பொறாமை கொண்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்து அதிபதியாய் மாற்றினாரே. எகிப்திற்கு யோசேப்பை விற்று போட்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்தாரே, பொறாமை கொண்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்ய அதிபதியாய் மாற்றினாரே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் தோல்விகள் எனக்கு இல்லையே, என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதால் கவலைகள் எனக்கு இல்லையே. ஜாலி ஜாலி ஃபுல்லா ஜாலி எந்த வாழ்க்கையிலே, தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றும் ஜீசஸ் வந்ததாலே. ஜாலி ஜாலி ஃபுல்லா ஜாலி எந்த வாழ்க்கையிலே, தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றும் ஜீசஸ் வந்ததாலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒருக்கா கூட பாடுவோமா? ஓகே, இப்ப அண்ணன் கூட பாடுங்க. ஒரு டைம் கூட பாடிட்டு அப்புறம் புது பாட்டு இன்னொரு பாட்டு நம்ம பாட போறோம். இந்த பாட்டை அடுத்த வாரம் நம்ம மியூசிக் எல்லாம் போட்டு அப்புறம் நம்ம ஆக்ஷன் எல்லாம் பண்ணி நம்ம நல்லா பாட போறோம். ஒருக்கா கூட பாட போறோம். எகிப்துக்கு யோசேப்பை விற்று போட்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்தாரல்ல, இந்த பாட்டுல சொல்லப்பட்டு எகிப்துக்கு விற்று போட்ட சகோதரர் கூட வெட்கப்பட செஞ்சாங்க. அதே மாதிரி ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்கன்னா மற்றவங்க வெட்கப்படுவாங்க, ஏசப்பா அவங்களை உயர்த்துவாங்க. அது மாத்திரம் இல்ல, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து எங்கு சென்றாலும் ஏசுவன் கூட வருவார். நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், படிக்கிற இடத்துல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், ஒருவேளை இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற உங்க இடமா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், உங்க அம்மா கூட டூருக்கு போகலாம், எங்கு போனாலும் ஏசு உங்க கூட வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். என்னோட ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிறார். ஏசப்பா நமக்குள்ள இருக்கிறதுனால பயம் உங்களுக்கு இருக்காது, சரியா? கலக்கம் இருக்காது. அதை உணர்ந்து நம்ம ஒருக்கா கூட பாடுவோம். கை தட்டி பாடணும், உற்சாகமா பாடணும், கை தட்டி சத்தமா பாடணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? ஓகே, ஓ எஸ், ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா கவலைகள் எனக்கு இல்லையே,
என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா தோல்விகள் எனக்கில்லையே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா கவலைகள் எனக்கில்லையே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா தோல்விகள் எனக்கில்லையே. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கு சென்றாலும் எங்க ஜீசஸ் கூட வருவா வெற்றி நிச்சயமே. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எங்கு சென்றாலும் எங்க ஜீசஸ் கூட வருவார் வெற்றி நிச்சயமே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா கவலைகள் எனக்கில்லையே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா தோல்விகள் எனக்கில்லையே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தீயின் சூளையிலே தூக்கி போட சொன்னவர் பார்க்க பாதுகாத்தாரே. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தீயின் சூளையிலே தூக்கி போட சொன்னவர் பார்க்க பாதுகாத்தாரே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா தோல்விகள் எனக்கில்லையே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா கலக்கங்கள் எனக்கில்லையே. எகிப்துக்கு யோசேப்பை விற்று போட்ட சகோதரர் வெட்கப்பட செய்தாரே. பொறாமை கொண்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்ய அதிபதியாய் மாற்றினாரே. எகிப்திற்கு யோசேப்பை வெற்றி போட்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்தாரே. பொறாமை கொண்ட சகோதரர்கள் வெட்கப்பட செய்து அதிபதியாய் மாற்றினாரே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா தோல்விகள் எனக்கில்லையே. என்னோட ஜீசஸ் எனக்குள் இருப்பதா கவலைகள் எனக்கில்லையே. ஜாலி ஜாலி ஃபுல்லா ஜாலி எந்த வாழ்க்கையிலே தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றும் ஜீசஸ் வந்ததாலே. ஜாலி ஜாலி ஃபுல்லா ஜாலி எந்த வாழ்க்கையிலே தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றும் ஜீசஸ் வந்ததாலே. கூட பாடுவோமா? ஜாலி ஜாலி ஃபுல்லா ஜாலி எந்த வாழ்க்கையிலே தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றும் ஜீசஸ் வந்ததாலே. ஒரே இருக்கா பாடிட்டு இன்னொரு பாட்டு நம்ம ஆக்ஷனோட பண்ணுவோம். பண்ணி முடிஞ்சு நம்ம தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறோம், கதை கேட்க போகிறோம். ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜாலி ஜாலி ஃபுல்லா ஜாலி எந்த வாழ்க்கையிலே தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாற்றும் ஜீசஸ் வந்ததாலே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொரு நம்ம பாடல பாடி நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. சரியா? இந்த பாட்டு நாங்க ஆக்ஷன் பண்ணுவோம், எங்க பாருங்க. அடுத்த டைம் நீங்க எங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி பாட போகிறோம். சரியா? இப்ப நம்ம வாங்க வந்து பாடி ஆக்ஷன் பண்ண போகிறோம். எஸ் எஸ் என்று சொல்லு அல்லது நோ நோ என்று சொல்லு. எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளதுன்னு சொல்லி அக்கா ஆக்ஷன் பண்ணுவாங்க, நான் பாடுவேன். சரியா? ஓகே, ஆர் யூ ரெடி? அக்கா கூட ஆக்ஷன் பண்ணுவீங்களா? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். எஸ் 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 என்று சொல்லு அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் 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 என்று சொல்லு அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. எஸ் 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 என்று சொல்லு அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் 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 என்று சொல்லு அல்லது நோ 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 என்று சொல்லு. கல்விக்கு எஸ் சொல்லு, சோம்பலுக்கு நோ சொல்லு. கல்விக்கு எஸ் சொல்லு, சோம்பலுக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. போட்டிக்கு எஸ் சொல்லு, பொறாமைக்கு நோ சொல்லு. போட்டிக்கு எஸ் சொல்லு, பொறாமைக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா நோ சொல்ல போறியா சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது.
சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. இயேசுவுக்கு எஸ் சொல்லு, சாத்தானுக்கு நோ சொல்லு. இயேசுவுக்கு எஸ் சொல்லு, சாத்தானுக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. தாழ்மைக்கு எஸ் சொல்லு, பெருமைக்கு நோ சொல்லு. தாழ்மைக்கு எஸ் சொல்லு, பெருமைக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா நல்லா டான்ஸ் ஆடினாங்களா? ஓகே, இப்ப எல்லாரும் நீங்க ஆட ரெடியா? எத்தனை பேர் ஓகே சொல்றீங்க? கை வைத்துங்க. ஓகே ஓகே சூப்பர், நிறைய பேர் சொல்றீங்க. எங்க கூட சேர்ந்து நீங்க ஆக்ஷன் பண்ண போறீங்க. ஆக்ஷன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம ஏசப்பாவுக்கு எஸ் சொல்லணும், சரியா? சாத்தானுக்கு நோ சொல்லணும். அது மாதிரி நல்ல காரியங்களுக்கு எஸ் சொல்லணும், தீமையான காரியத்துக்கு நோ சொல்லணும், சரியா? இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல பாடி ஆக்ஷன் பண்ண போகிறோம். ரெடி, 1 2 3 கோ. எல்லாரும் எழும்புங்க. நிறைய பேர் எழும்பவே இல்லை. நீங்க உட்காரத பார்த்து எங்களுக்கு டான்ஸே வராது, சரியா? நீங்க எழும்பி நிக்க போறீங்க. இப்ப ஆறு ரெடின்னு சொன்ன உடனே ஓ எஸ் சொல்லி எழும்ப போறேன், சரியா? எல்லாரும் சொல்லுவோமா? ஓ எஸ், ஓகே, நீங்க சூப்பர், எல்லாரும் எழும்பிட்டீங்க. நீங்க பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளும் உங்க கூட சேர்ந்து நீங்க ஆக்ஷன் பண்ணுங்க, சரியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். எஸ் 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 என்று சொல்லு, அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் 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 என்று சொல்லு, அல்லது நோ 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 என்று சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. இயேசுவுக்கு எஸ் சொல்லு, சாத்தானுக்கு நோ சொல்லு. இயேசுவுக்கு எஸ் சொல்லு, சாத்தானுக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. கல்விக்கு எஸ் சொல்லு, சோம்பலுக்கு நோ சொல்லு. கல்விக்கு எஸ் சொல்லு, சோம்பலுக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. போட்டிக்கு எஸ் சொல்லு, பொறாமைக்கு நோ சொல்லு. போட்டிக்கு எஸ் சொல்லு, பொறாமைக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. தாழ்மைக்கு எஸ் சொல்லு, பெருமைக்கு நோ சொல்லு. தாழ்மைக்கு எஸ் சொல்லு, பெருமைக்கு நோ சொல்லு. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது, சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. அப்படி எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஒரு 2 நிமிஷம் ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்த போகிறோம். எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா? சாய்ஸ் உன் கரத்தில் உள்ளது. அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, ஒருவேளை நீ இன்றைக்கு ஏசப்பா குறித்து கேள்விப்படலாம். ஏசப்பா எனக்கு என்ன செய்வாங்க நீ நினைக்கலாம். உன் கூட ஏசப்பா இருப்பதற்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார். உன் கூட இருப்பதற்காக ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டார். உன் கூட இருப்பதற்காக அனைத்து காயங்களை உனக்காக ஏற்றுக்கொண்டார். அனைத்து சொட்டு ரத்தத்தையும் உனக்காக சிந்தினார். அந்த ஏசப்பா பார்த்து சொல்வே, ஏசப்பா என் கூட நீங்க இருங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க என் கூட இருங்க ஏசப்பா. ஆண்டவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லாம், அப்பா என் கூட நீங்க இருங்க ஏசப்பா. கரம் பீடித்து நடத்துவார், கண்மாலை மேல் உயர்த்துவார். கரம் பீடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர்
தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எல்லாரும் கண்களை மூடி, ஒரு தாயை போல ஒரு தந்தையை போல நம்மை அரவணைக்கிறவர், உங்க தாயினு மேலாய் நம்ம அன்பு வைத்தவர். அந்த ஏசப்பா பார்த்து சொல்வீங்களா, ஏசப்பா எனக்காக மரிச்சீங்களே, எனக்காக அடிக்கப்பட்டீங்களே, எனக்காக நொறுக்கப்பட்டீங்களே, எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீரே, ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எனக்காக கொடுத்தீரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. கண்களை மூடுவீங்களா? 2 நிமிஷம் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், உங்க பிள்ளையான மாத்துங்க ஆண்டவரே, என்ற இடத்துல பாவத்தை மன்னிங்க. சின்ன வயசுல ஏசப்பாவுக்கா வாழைங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லி தர போறேன். ஒரு கிராமத்துல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி தம்பி இருந்தான். அவங்க அந்த தம்பியை நல்ல செல்லமா வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அவன் ஸ்கூல் ஸ்டேஜ் ஆயிட்டான், ஸ்கூலுக்கு கூட படிக்க போயிட்டான். அவன் பேர் மேத்யூ. அப்ப அந்த தம்பி நல்லா படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு லீவு கிடைக்கும் போது அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு அவன் போவான். நீங்க எல்லாம் போவீங்கல்ல, லீவு கிடைச்சாலே ஜாலியா அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு எல்லாம் போவீங்கல்ல, அது மாதிரி டூர் போவீங்க. அதே மாதிரி அவனை அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தாத்தா பாட்டி ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க. அது எப்படி போவான் அப்படின்னு சொன்னா, இவங்க இருக்கிற அந்த கிராமத்துல இருந்து அவங்க தாத்தா பாட்டி இருக்கிற கிராமம் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால அவன் ட்ரெயின்ல தான் போவான். அப்ப நல்லா ஜாலியா இருக்கேன்ல, ட்ரெயின்ல எல்லாம் நீங்க எல்லாம் போயிருப்பீங்கல்ல, பிளெயின்ல கூட போயிருப்பீங்கல்ல, ஜாலியா இருக்கேன்ல. அப்ப எல்லா லீவுலையும் சந்தோஷமா அப்படி போயிருவான். அங்க போயிட்டு அவங்க அம்மா அப்பா பத்திரமா அவனை கொண்டு போய் தாத்தா பாட்டிட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அவங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க அம்மா அப்பா போய் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி அவன் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு சந்தோஷமா வரும். அப்ப கொஞ்சமா கொஞ்சம் வளர்ந்துட்டான், ஒரு 8th எல்லாம் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். அப்ப அவனுக்கு ஒரே எண்ணம், எங்க அம்மா அப்பா தானே எல்லா வருஷமும் என்ன கூட்டிட்டு போறாங்க, எனக்கு போக தெரியுமே, ஏன்னா எனக்கு டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் அதுல போய் டிக்கெட் எடுக்க தெரியும், சீட்ல போய் ட்ரெயின்ல போய் உட்கார தெரியும், அதன் பிறகு டிடிஆர் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட டிக்கெட் எல்லாம் காட்டி சரி பண்ண எல்லாமே தெரியும். அது மாதிரி எங்க இறங்கணும், எப்படி தாத்தா பாட்டி ஊருக்கு போனோம் எல்லாமே தெரியும், அங்க இறங்கிட்டு ஆட்டோ பிடிச்சு போனோம் எல்லாமே தெரிஞ்சுட்டு. அப்ப ஏன் இந்த அம்மா அப்பா நான் வளர்ந்தாச்சு இல்ல, ஏன் எனக்கு ஒவ்வொரு வருஷமும் கொண்டு விடுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் வீட்டுல, ஆமா இந்த தடவை தயவு செய்து நானே தாத்தா பாட்டிய பார்த்துட்டு வர்றேன், எனக்கு எல்லாமே தெரியும் இல்லாமா, நீங்க என்னை எப்படி கூட்டிட்டு போறீங்க, வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போறது, டிக்கெட் கவுண்டர்ல போய் டிக்கெட் எடுக்கிறது, நான் மறுபடியும் நம்ம போய் அங்க உட்காருகிறது, டிடிஆர் வரும்போது எல்லாம் காட்டி சரி பண்ணி இந்த மாதிரி நல்லா ஜாலியா போறது, மறுபடியும் நம்ம போய் இறங்குறது, ஆட்டோ எல்லாமே தெரியுமே, கண்டிப்பா ப்ளீஸ்மா நான் போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, இல்லப்பா நீ இன்னும் ரொம்ப வளரல, அதனால நீ அப்படி தனியா போக முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த தம்பிக்கு கேட்கவே இல்லை. இல்ல அம்மா ப்ளீஸ்மா, நான் கொஞ்சம் வளர்ந்துட்டாமா, இந்த லீவு கழிஞ்சிட்டுன்னு சொன்னா நான் நயந்து போயிருவேம்மா, நான் போறதுக்கு என்ன விட்டுருங்க, நான் போறேன், தனியா பிறக்க ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, ஆனா நாங்க ஒரே ஒரு கண்டிஷன், அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க தான் போய் உன்னை அந்த ட்ரெயின்ல ஏத்தி விடுவோம், அதன் பிறகு நீயே போய்க்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்னை கொண்டு விட்டுருங்க, நான் இந்த தடவை ரொம்ப ஜாலியா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை எண்ணிட்டே இருந்தான். கண்டிப்பா நம்ம அந்த நாள் போறேன்ல, தனிமையா போறேன் இந்த தடவை, நல்லா ஜாலியா போனோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். நைட்டு தூங்குனா, காலையில அவனுக்கு நைட்டே நல்லா அவன் யோசிச்சுட்டான், நம்ம எப்படியாவது நல்லா தனிமையா ஜாலியா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கமே வரல. சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போனா அப்படித்தானே இருக்கேன்ல,
நாளைக்கு காலையில எப்ப விடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நாள் வந்தது. அவங்க அம்மா அப்பாவோட வந்து அவனை காலையில அவனை வந்து நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி காலையிலேயே குளிச்சு நல்லா ஒரு ஜாலியா அவனை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்து அவனை வந்து அந்த பெட்டியில ஏத்தி உட்கார பண்ணிட்டாங்க. ஒன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம், இந்த தடவை நான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா தனிமையா போறேன் அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, பத்திரமா போம்மா, கரெக்டா உட்காரணும், கரெக்டான இடத்துல இறங்கணும், சந்தோஷமா இரு. நான் சொன்னேன், அம்மா எத்தனையோ தடவை இப்படி சொல்லிட்டீங்க அம்மா, நான் ரொம்ப கவனமா தாம்மா போவேன், இந்த வருஷம் நான் ஒத்தைக்கு போறேன், நல்லா ஹாப்பியா பாட்டி வீட்டுல என்ஜாய் பண்ணிட்டு. ஏன்னா அவங்க கிராமம் எல்லாம் அந்த பாட்டி வீட்டுல போய் நல்லா அவன் குளத்துல குளம் எல்லாம் இருக்கும், அங்க வந்து விளையாடுவான், நல்லா குளிப்பான், அவங்க தோட்டத்துல எல்லாம் போய் விளையாடுவான், அவங்க வீட்டுல நாய்க்குட்டி உண்டு அதோட ஜாலியா விளையாடுவான். ரொம்ப கிராமம் எல்லாம் நல்லா அவனுக்கு என்ஜாய் பண்ண தாத்தா பாட்டி அவனை கூட எப்பவுமே இருப்பாங்க. அம்மா அப்பா கூட வேலைக்கு விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, அதனால நான் அந்த இடம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண. அதுல ட்ரெயின்ல கூட நான் தனிமையா ஜாலியா போவேன், நீங்க எல்லாம் கவலையப்படாதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. உடனே அவங்க சரி பரவாயில்லப்பா போ அப்படின்னு சொன்னா. அடுத்தவன் சொன்னா, அம்மா இப்ப ட்ரெயின் எடுத்துருவாங்க, நீங்க 2 பேருமே அம்மா அப்பா 2 பேருமே கீழே இறங்கிருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க 2 பேரும் கீழே இறங்கிட்டு ஹாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாமா பத்திரமா போன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் எடுத்துட்டு இவன் போயிட்டே இருக்கிறான். கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த டிடிஆர்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த டிக்கெட் காட்டுறான். ஆனா அவங்க இவனை வித்தியாசமா பார்த்தாங்க. இந்த சின்ன வயசுல இவன் தனிமையாய் வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இவனுக்குள்ளால ஒரு பயம் வந்துட்டு, இவங்க என்ன வித்தியாசமா பாக்குறாங்களே, பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயின்ல பாருங்க அந்த பெட்டியில இருக்கிற எல்லாருமே ஃபேமிலியா வந்திருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க, அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க, அதுல வர ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. இவனுக்கு அதை பார்க்கும்போது அவங்க எல்லாம் இவனை வித்தியாசமா பாக்குறாங்க, இந்த பையன் சின்னவன் ஆனா தனிமையா வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லி உடனே இவனுக்கு அதுவும் பயமா இருக்குது. ஒரு சிலர் கேக்குறாங்க, என்ன தம்பி இந்த சின்ன வயசுல நீ மாத்திரமா கரெக்டா இறங்கிருவியா, கரெக்டா அந்த இடத்துக்கு போயிருவியா அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே இன்னும் உனக்கு பயம் கொடுத்துட்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் போல, அம்மா அப்பா கூட தான் நான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அப்பா இறங்கும் போது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருந்தாங்க. என்னன்னா அவங்க ஒரு துண்டு பேப்பர் கொடுத்து, உனக்கு ஒருவேளை டிராவல் பண்ணும்போது பயமா இருந்ததுன்னா இதை எடுத்து வாசி, பயப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இவனுக்கு ஒரே பயம் வந்துட்டு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், அம்மா அப்பா கூட வந்தாதான் ஜாலியா இருந்திருக்கும் போல, நம்மளே தனியா போயிடலாம் அப்படிலாம் யோசிச்சேன். ஆனா இப்ப வந்து பயமா இருக்குது. ஆனா அப்பா சொன்னாங்களே பயமா இருந்ததுன்னு சொன்னா நீ உடனே இதை எடுத்து வாசின்னு சொல்லிட்டு அவன் வாசிக்கிறான். அப்ப பார்த்து வாசிக்கிறான், ஐயோ அதுல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க அம்மா அப்பா எழுதி இருந்தாங்க, மகனே நீ கவலையே படாதம்மா, நீ போற அதே ட்ரெயின்ல தான் நாங்க கடைசி பெட்டியில வந்து கொண்டிருக்கிறோம், நீ அதனால தைரியமா பயப்படாம டிராவல் பண்ணு, இதே ட்ரெயின்ல தான் நாங்களும் உங்களோட வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பாருங்க இதை படிச்சோன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அந்த மேத்யூவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம், எங்க அம்மா அப்பா பரவாயில்ல என் கூட தான் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லா பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு ட்ரெயினுக்கு உள்ளாடியே ஒவ்வொரு பெட்டி பெட்டியா கடந்து போயிடலாம்ல. அப்படி போயிருப்பீங்களா? அவன் பாருங்க ஒவ்வொரு பெட்டியா தாண்டி தாண்டி இறுதியா இருக்கிற அந்த பெட்டில போனா அவங்க அம்மா அப்பா இருந்தாங்க. சந்தோஷமா அவங்க கிட்ட போய், அம்மா அப்பா நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஏன்னா உங்க கூட டிராவல் பண்றதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி, இந்த தடவை தனிமையா போனுச்சு நான் பயப்பட்டுட்டேன், ஆனா இப்ப எங்க கூட வந்திருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட இணைந்து டிராவல் பண்ணா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவும் அப்படிதான். நம்ம சில வேளையில ஏசப்பா நம்ம கூடயே இருப்பாங்க, ஏசு நம்மோடு இருப்பா, அவர் நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனா சில டைம் நம்ம சின்ன சின்ன தப்புனால பாருங்க, சில டைம் நம்ம செபிக்க மாட்டோம், வசனம் வாசிக்க மாட்டோம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் சிலர் கூட நினைப்பாங்க நம்ம வந்து எப்பவுமே ஜெபம் பண்றது, வசனம் வாசிக்கிறது, ஏசப்பாவோடே வாழ்றது, அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் வெளியே வரலாமே, கொஞ்சம் தனிமையா அப்படின்னு சொல்லி அந்த மேத்யூ தம்பி அம்மா அப்பா விட்டு பிரிய நினைச்சது மாதிரி சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சில அனுபவங்கள் வரும். ஆனா நம்ம ஏசப்பா விட்டு பிரிஞ்சு வரும்போது நமக்குள்ளால ஒரு பயம்,
பாருங்க, உலகத்துல ஏசப்பா கூட இருந்தா தானே சந்தோஷமா ஹாப்பியா வாழ முடியும். அதனால அக்கால சூப்பர் ஆக்சன் பண்ணி அழகா பாடினாங்கல்ல. எஸ் சொல்ல போறியா, நோ சொல்ல போறியா, சாய்ஸ் உன் கரத்துல உள்ளது. பாத்தீங்களா, சாத்தானுக்கு நோ சொல்லு, ஏசுக்கு எஸ் சொல்லு, படிப்புக்கு பாருங்க எஸ் சொல்லு, அது மாதிரி சோம்பலுக்கு நோ சொல்லு. நல்ல ஆக்சன் பண்ணினீங்கல்ல, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணினீங்கல்ல. அப்ப நம்ம கையில தான் இருக்குது. ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்க கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வாழ்ந்தா ஏசப்பா உங்களை ஹாப்பியா கொண்டு போவாங்க. மேத்தி புரிஞ்சு கொண்டான்ல, அம்மா அப்பா கூட வரும்போதுதான் ஜாலியா இருக்கும், சந்தோஷமா எந்த பயமும் இல்லை, ஒரு பாதுகாப்பு இருக்கு. அதே மாதிரி ஏசப்பாவுக்கு நீங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கம்மா. ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலையும் உங்க கூட இருப்பாங்க. ஏசப்பா நம்ம கூட இருந்து உங்களை வாழ்க்கையை முழுவதும் நடத்துவதற்கு உங்களுடைய இந்த வாழ்க்கைய இயேசுவுக்கு முழுமையா அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னா ஏசப்பா எப்படி மேத்யூடைய அம்மா அப்பா பாருங்க, அவங்க ஏசப்பா உங்களை விட்டுட்டு போயிடுவாங்களா? போக மாட்டாங்கல்ல. பாருங்க, மேத்யூடைய அம்மா அப்பா அவனை தனியா விட்டுட்டாங்களா? அவங்க போய் ஒரு இடத்துல இருந்தாங்க, எல்லாம் லாஸ்ட் பெட்டில இருந்தாங்க. எப்படியாவது மேத்யூ பயப்படுவான், வந்துருவான். அதே மாதிரி சில வேளைகளை நீங்க தப்பு பண்ணி சின்ன சின்ன தப்பு பண்ணி விலகி போகும்போது ஏசப்பா உங்களை முழுமையா விட்டுட மாட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ஒதுங்கி இருப்பாங்க. கண்டிப்பா இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன தேடி வருவாங்க. நம்ம பாவம் செஞ்சு தப்பு பண்ணும் போது கூட அப்படி ஏசப்பா நினைச்சு இருப்பாங்க. நீங்க மறுபடியும் தேடி வந்தா ஏசப்பா உங்களை அணைச்சு கொள்ளுவாங்க. இந்த கதையின் மூலம் ஏசப்பா அன்னைக்கு உங்களை சந்திச்சிருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த செக்ஷனுக்குள்ளாடி போக போறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இன்னைக்கு நல்ல ஆக்ஷன் சாங் பண்ணோம், நம்மள ஸ்டோரி கேட்டோம். சரியா, இப்ப நம்ம ஏசப்பா வார்த்தைய கேட்போம். மத்தேயு 1:23 அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இந்த வசனத்தை பத்தி தான் நம்ம இப்ப அக்கா உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன செய்யறாங்க, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க தானே. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, வீட்டுல இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது, விளையாட போகும்போது, எல்லா இடத்துலயும் ஏசப்பா என்ன செய்யறாங்க, நம்ம கூட இருக்காங்க. இப்போ ஏசப்பா நம்ம கூட இருக்காங்களா? நம்ம ஏசப்பா பிள்ளையா தான் இருக்கிறோமா? அப்படி நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லியாங்கல்ல, ஏசப்பா நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, ஏசப்பா என்ன செய்யறாங்க, நம்ம கூட தான் இருக்காங்க. சரியா, ஏசப்பா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம கூட இருந்து நம்மளை என்ன செய்யறாங்க, அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளை நடத்திட்டு இருக்காங்க. கரெக்டா, ஏசப்பா நம்ம படிப்புல கூட இருக்காங்க. நம்ம ஒரு வியாதி வந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல ஏசப்பா என்ன செய்யறாங்க, நம்ம கூட இருந்து நம்மள ஒவ்வொரு இடத்துலயும் நடத்துறாங்க. கரெக்டா, இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டோம் இல்ல, அந்த ஸ்டோரியில என்ன இருக்கு, அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதுனால அந்த பையன் பயம் இல்லாம ஹாப்பியா இருந்தான். அவங்க இல்லாத இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆயிட்டு, அந்த பயம் வந்துட்டுல. அத மாதிரிதான் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா பயமே இருக்காது. ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, எல்லாம் ஏசப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். கரெக்டா, ஏசப்பா நம்ம கூட இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும், நம்ம ஒரு பாவம் செஞ்சிருவோம், நம்ம ஒரு இடத்துல தப்பு செஞ்சிருவோம், நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம சில நேரம் என்ன செஞ்சிருவோம், படிக்காம இருப்போம், அப்படி நம்ம இருப்போம் இல்ல. இப்ப ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னா நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா இருப்போம், பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிவோம், எல்லாத்துலயும் என்ன செய்வோம், கரெக்டா இருப்போம். அப்ப ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா இருப்போம். கரெக்டா, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எப்படி இருப்போம்னா நம்ம நல்லா ஹாப்பியா இருப்போம். ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட இருந்து நம்ம கிட்ட பேசி நம்மளை நடத்துறாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் நல்லா சந்தோஷமா இருப்போம். நமக்கு எந்த குறிச்சும் என்ன இருக்காது, பயம் இருக்காது. ஸ்கூலுக்கு போகும்போது சந்தோஷமா இருப்போம், வீட்டுல இருக்கும்போது சந்தோஷமா இருப்போம். எப்பவுமே என்ன செய்வோம்னா ஏசப்பா கிட்ட சந்தோஷமா இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பாவோட பைபிள் படிப்போம், ஏசப்பா கூட இருப்போம். கரெக்டா, ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது என்ன செய்யாது, நமக்கு பயம் இருக்காது, நம்ம சந்தோஷமா இருப்போம். இன்னொன்னு என்னன்னா நம்ம சமாதானமா இருப்போம், நமக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது, நம்ம சந்தோஷமா சமாதானமா ஏசப்பாக்குள்ள இருப்போம். கரெக்டா, இப்போ இதுல ஏசப்பா நம்ம கூட இல்லாம இருந்தா நமக்கு என்ன இருக்கும், ஏசப்பா நம்ம கூட இல்ல அப்படின்னா நமக்கு பயம். நிறைய இடத்துல சில பிள்ளைங்க ஏசப்பா கூட இருக்க மாட்டாங்க, பாவம் செய்வாங்க, பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருப்பாங்க இல்ல. ஏசப்பா நம்ம கூட இருந்தா நம்ம என்ன செய்வோம், நம்ம ஹாப்பியா இருப்போம். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன செய்வோம்னா ஹாப்பியா இருப்போம். சரியா, அப்ப அக்கா இப்போ ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அதுல
வந்து என்னன்னா அந்த ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து ஏசப்பா கிட்ட வந்து என்ன செய்வான்னா, தினமும் ஸ்கூலுக்கு போக முன்னால வந்து என்ன செய்வான்னா, ஏசப்பா கிட்ட ஒரு சேப்பல்ல போய் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா நான் இங்க வந்திருக்கேன், நான் வந்து உங்க பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டே இருந்தானா. அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆயிட்டு, அவன் வந்து போகிற வழியில வந்து அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல. அப்ப வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஏசப்பா என்ன செய்யறாங்கன்னா, அவன் இருக்கிற அந்த இடத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அவனை தொட்டு ஏசப்பா என்ன செய்யறாங்கன்னா அவனை வந்து குணப்படுத்துறாங்க. ஓகேவா? இந்த ஸ்டோரியில என்ன இருக்கு, ஏசப்பா வந்து நம்ம கூட இருக்கிறதுனால, நம்மளோட இருக்கிறதுனால அவன் வந்து என்னைக்கு போய் ஏசப்பா நான் அவங்கள பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான்ல. அதனால ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவன் வந்து ஏசப்பாவை பார்க்க முடியாத அந்த நேரத்துல ஏசப்பா வந்து அவனை போய் பார்த்து தொட்டு சுகப்படுத்தினாங்க. சரியா குட்டீஸ்? நம்மவும் நிறைய இடத்துல இப்படி நம்ம ஏசப்பாவை போய் பார்ப்போம். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாரா நமக்கு ஒரு டவுட் இருக்கும்ல. டவுட்டே படாதீங்க, கவலையே படாதீங்க. ஏசப்பா என்ன செய்வாங்க, எப்பவும் நம்ம கூட தான் இருப்பாங்க. ஒரு வியாதியா இருக்கு, நான் ஸ்கூலுக்கு போகவே முடியல அப்படின்னு இருக்கும், ஏசப்பா என் கூட இருக்கிறாரா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க வந்து ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கண்டிப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. நமக்கு எல்லா இடத்துலயும் ஏசப்பா என்ன செய்வாங்க, வியாதியா படிக்க முடியலையா அப்போ ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பாங்க. நமக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கு படிக்கவே முடியல, நான் ரொம்ப படிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருந்தா கூட ஏசப்பா என்ன செய்வாங்க, ஏசப்பா வந்து நமக்கு சொல்லி தந்து நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துவாங்க. சரியா? ஏசப்பா நம்ம கூடவே எப்பவும் இருப்பாங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அத மாதிரி ஏசப்பா எப்பவுமே என்ன செய்வாங்க, நம்ம கூட இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களே ஏசப்பாக்கு என்ன செய்யும், ரொம்ப பிடிக்கும். அதனால ஏசப்பா எப்பவுமே நம்ம கூட இருந்து ஏசப்பா நம்மளை நடத்துவாங்க. சரியா? இந்த நாள ஏசப்பா வந்து நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வார்த்தை மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப நம்ம ஜெபிப்போம். நம்ம ஜெபிச்சு ஏசப்பா நம்ம கூட இருக்கணும். ஏசப்பா நீங்க எங்க கூட இருங்க, நீங்க எங்க கூட இருந்தா நாங்க கவலைப்பட மாட்டோம், நாங்க வந்து பயம் இருக்காது, எங்களுக்கு எந்தவித கஷ்டமுமே எங்களுக்கு இருக்காது, நாங்க உங்ககிட்ட சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா நெஞ்சோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ஏசப்பா இந்த நேரத்துல கூட அப்பா இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமா இந்த பிள்ளைகளை சந்திக்க ஏசப்பா நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நேரத்துல கூட ஏசப்பா இம்மானுவேல் தேவன் எங்களோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஏசப்பா இந்த வார்த்தை ஏசப்பா உங்களோட பிள்ளைகளோடு பேச ஏசப்பா நீங்க கிருபை செஞ்சீங்க, அதற்காக உமக்கு நன்றி. நீங்க எல்லா சூழ்நிலையும் கூட இருக்கிறீங்க ஏசப்பா. வியாதியோ கஷ்டமோ அப்பா நெருக்கமோ எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா நீங்க எங்க பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க ஏசப்பா. ஒரு சூழ்நிலைகள் நீங்க நடத்தி வருகிறீங்க. வெளியில போகும்போது அப்பா ஏசப்பா, ஸ்கூலுக்கு போகும்போது ஏசப்பா எல்லா பிள்ளைகளையும் நீங்க அப்பா நீங்க நடத்தி வருகிறீங்க ஏசப்பா. இன்னும் ஏசப்பா அந்த பிள்ளைங்க உங்ககிட்ட ஜெபிச்சு ஏசப்பா உங்க பிள்ளைகளா இருக்க அப்பா ஏசப்பா நீங்க கிருபை செஞ்சு வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. இன்னும் தொடர்ந்து ஏசப்பா உங்களுக்காக வாழ ஏசப்பா நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. குட்டீஸ் நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாரம் உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனம் இருந்துச்சா? ஏசப்பா உங்க கூட பேசினாங்களா? எல்லா வாரமும் நம்ம 4வது சனிக்கிழமை 8:30 to 9 மணி வரைக்கும் உங்க கூட நாங்க வந்து பாடல், ஆக்ஷன் சாங், அது மாதிரி கதையெல்லாம் சொல்லி தருவோம். சரியா? 4வது சனிக்கிழமை ஜாய் குட் நியூஸ் டிவில 8:30 to 9 மணி வரைக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஏசப்பா இது மூலம் மகிமைப்படுவார்.